திருப்புகழ் 346. மகுட கொப்பு ஆட காதினில் நுதலில் பொட்டு ஊற கோதிய மயிரில் சுற்று ஓலை பூவோடு வண்டு பாட வகை முத்து சோர சேர் நகை இதழில் சொல் சாதிப்பார் இயல் மதன சொல் பாடு கோகிலர் அம்பை மாதர் பகடி சொல் கூறி போர் மயல் முக இச்சை பேசி சீரிடை பவள பட்டாடை தோள் இரு கொங்கை மேலா பணமெத்த பேசி தூதிடும் இதய சுத்த ஈன சோழிகள் பலர் எச்சிற்கு ஆசைக்காரிகள் சந்தமாமோ தகுடத்த தானத்தானன திகுடத்தி தீதி தோதிமி தடுடுட்டாட பேரிகை சங்கு வீணை தடமிட்டு பாவக்கார் கிரி பொடிபட்டு போக சூரர்கள் தலையிற்று இட்டு ஆட போர் புரிகின்ற வேளா திகிரி பொன் பாணி பாலனை திகிரி பொன் பாணி பாலனை மறை கல்புத்தேள் அப்பூமனை சினமுற்று சேடில் சாடிய கந்தவேளே தினை உற்று காவல்காரியை மணமுற்று தேவ பூவோடு திகழ் கச்சி தேவகோன் மகிழ் தம்பிரானே தினை உற்று காவல்காரியை மணமுற்று தேவ பூவோடு திகழ் கச்சி தேவகோன் மகிழ் தம்பிரானே தடமிட்டு பாவக்கார் கிரி பொடி பட்டு போக சூரர்கள் தலையிற்று இட்டு ஆட போர் புரிகின்ற வேளா திகிரி பொன் பாணி பாலனை மறை கல்புத்தேள் அப்பூமனை சினமுற்று சேடில் சாடிய கந்தவேளே திகழ் கச்சி தேவகோன் மகிழ் தம்பிரானே தகுடத்த தானத்தானன திகுடத்தி தீதி தோதிமி தடுடுட்டாட பேரிகை சங்கு வீணை தடம் இட்டு என்ற ஒலி உண்டாக பேரிகை சங்கு வீணை என்பவை தன்னிடத்தில் வழியை உண்டாக்கி காட்டி உள்ளே புகுந்தவரை கொன்று என்று கொள்ள வேண்டும். பாவம் செய்தவனான கிரௌஞ்சன் என்ற அசுரனான மலை தூளாகுமாறு சூரர்களின் தலை அறுத்து வீழ்ந்து ஆடும்படி போர்க்களத்தில் பேரிகை சங்கு வீணை என்பவை ஒலி உண்டாக போர் செய்த வேலனே சக்கரப்படையை உடைய அழகிய திருக்கரத்தை உடைய திருமாலின் மகனும் வேதங்களை கற்ற வேதனும் தேவனாகிய பிரம்மன் தாமரையில் வீற்றிருப்பவனுமாகிய நான்முகன் மீது சினம் கொண்டு திரண்ட தலையில் குட்டிய கந்தவேளே திணைப்புனத்திலிருந்து காவல் மேல் கொண்ட வள்ளியை மணம் செய்து கொண்டு தேவர் உலகில் வாழ்ந்த தெய்வ யானையுடன் சிறந்து விளங்கும் காஞ்சிப்பதியில் வீற்றிருக்கும் வானவர் தலைவனான இந்திரன் மகிழும் தம்பிரானே விலைமகளிர் சல்லடை கொப்பு என்ற காதணி கொப்பு என்ற காதணி செவியில் ஆடவும் நெற்றியில் பொட்டு பரவி விளங்க சிக்கு எடுக்கப்பட்டு சீவப்பட்ட கூந்தலில் சுற்றி வைத்த தாழம்பூவில் வண்டு பாட நல்ல முத்தும் இழிவுபடுமாறு விளங்கும் பற்கள் முத்தன்ன வெண்ணகையாய் முத்தும் தோற்று போகும் அளவிற்கு பற்களை காட்டி வாயால் தாங்கள் பேசும் சொல்லை சாதிப்பவர்கள் பொருந்திய மன்மதனின் சொல்லை காமலீலை பாடல்களை பாடும் குயில் போன்ற அரம்பையரை ஒத்தவர்கள் பரிகாச பேச்சுக்களை பேசி காம விருப்பு
போர் நெஞ்சில் எழும்படி முகத்தில் விருப்பத்தை வெளிக்காட்டி பேசுபவர்கள். அழகிய இடையிலே பவள நிறப்பட்டாடை தோள் மீதும் தனபாரங்களின் மீதும் பொருந்த அணிந்து பணம் நிறைய தருமாறு பேசி அதற்காக தூது அனுப்பும் உள்ளம் கொண்ட மிக்க இழிவான தொழிலை உடையவர்கள். பல பேரின் எச்சிலுக்கும் ஆசைப்படுபவர்கள். இத்தகைய விலை மகளிரின் பழக்கம் எனக்கு ஆமோ? ஆகாது இருக்க அருள் செய்வாய் ஆக. தடமிட்டு பாவக்கார் கிரி. கிரௌஞ்சன் மலையான தன்னிடம் வழியை உண்டாக்கி அதில் புகுந்து வருபவரை கொல்வான். கிரௌஞ்சன் என்ற அசுரன் ஒரு கால் அகத்தியர் வரும்போது மலைவடிவு கொண்டு வழிகாட்டி தன்னுள் வரச் செய்து துன்பம் செய்தான். அது அசுரனின் மாயச் செயல் என்பதால் சினம் கொண்ட அகத்திய முனிவர் அவனை மலையாகவே இருக்குமாறு அகத்தியர் சாபமிட்டார். பின் முருகவேளின் வேலால் கிரௌஞ்சனின் சாபம் ஒழிந்தது. கிரௌஞ்சன் சாப விமோச்சனம் பெற்றான்.